ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் டியூட்டோரியல்ல பிடிஎஃப் ஃபைல் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தான்ல பிடிஎஃப் ஹேண்டில் பண்ணணும்னா செப்பரேட் லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அந்த லைப்ரரி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். pypdf2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க pypdf2. ஸோ இந்த லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங், merging, cropping and transforming the pages of the PDF file and also add custom data, viewing option and password to PDF files. So இதுல retrieve text and metadata from PDF files as well. So pypdf ஓட documentation கொடுத்திருக்காங்க. So இந்த library நம்ம install பண்ணணும் first. So PyCharm open பண்ணிக்கோங்க. இதுல terminal கொடுத்துக்கோங்க. இந்த terminalல just command என்னன்னா pip install கொடுத்துட்டு pypdf2. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் pypdf2 நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபைல் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pypdf2 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. கமாண்ட் என்னன்னா pip install pypdf2 இன்ஸ்டால் பண்ணதும் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலை நம்ம ரீட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ அந்த ஃபைலோட பாத் இங்க எனக்கு கொடுக்கணும். ஃபைலோட பாத் கொடுத்துட்டு ஆர்பி மோட் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபைலோட பாத் இங்க கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லயே நான் வச்சிருக்கேன். கெட் ஸ்டார்டட் வித் ஸ்மால் பிடிஎஃப் அவுட்புட் டாட் பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் நேம் தான் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஒருவேளை பிடிஎஃப் அவுட் சைட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் கொடுக்கணும். இப்போ பிடிஎஃப் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். டாட் பிடிஎஃப் நேம் டாட் பிடிஎஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் குள்ள இருக்கு. நீங்க அவுட் சைட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருந்தா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் கொடுக்கணும். ஃபைலோட பாத் கொடுத்துட்டு ஆர்பி. ஸோ ரீட் பைனரி மோட்ல நம்ம கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ரீடர்னு கொடுக்குற ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். பிடிஎஃப் ரீடர் ஈக்குவல் டு இங்க pypdf2 டாட் பிடிஎஃப் ரீடர்னு இருக்குங்க. பிடிஎஃப் ரீடர். ஸோ பிடிஎஃப் ரீடர் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுல எந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணுங்க, இந்த ஃபைல். ஸோ இங்க தான் நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்க ஜஸ்ட் இங்க இது கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா pypdf2ல பிடிஎஃப் ரீடர் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைலோட பாத் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் இங்க பிடிஎஃப் ரீடர் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம லென்த் பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்லேயே டைரக்டா கொடுத்துக்கிறேன். லென்த் ஆஃப் இந்த பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ் கொடுக்கணுங்க. டாட் பேஜஸ் கொடுத்துட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா கொடுங்க. லென்த் ஆஃப் இந்த பிடிஎஃப் ரீடர். ஸோ இங்க தான் அந்த ஃபைல் ரீட் பண்ணலையா? பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ். ஸோ அதுல எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பேஜ் தான் இருக்கு. ஸோ ஒன் பேஜ் நம்மளுக்கு அவுட்புட் இப்போ வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இமேஜஸும் இருக்கும், டெக்ஸ்டும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டெக்ஸ்ட்டை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ PyCharm ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க இதை நான் ரன் பண்றேன். இப்போ இதுல எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்க பேஜ் 1. ஸோ 1 பேஜ் இருக்கு. இதுல டோட்டல் பேஜஸ் எவ்வளவுங்க? 1 பேஜ் இருக்கு. ஸோ இதுல இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டை. ஸோ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப் ரீடர் இல்லையா? ஸோ பிடிஎஃப் ரீடர் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ். ஸோ எந்த பேஜ் அங்க ரீட் பண்ணணும்? பேஜ் 0. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதனால அவுட்புட் நம்மளுக்கு 1 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு பேஜஸ் என்னங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பேஜ் 0. பேஜ் 0ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. அது டெக்ஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ டைரக்டா ஜஸ்ட் இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இங்க இதுல பேஜ் 0ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க ரன் ஆயிடுச்சு.
ஸோ இங்க பாருங்க பேஜ் 1 வந்திருக்கு. ஸோ எத்தன பேஜ் இருக்கு? 1 பேஜ் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க. இங்க பாருங்க வெல்கம் டூ ஸ்மால் பிடிஎஃப் டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆல் இன் ஒன் பிளேஸ். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டும் வந்திருக்கும். நான் ஃபைல் காமிச்சேன் இல்லைங்களா? பிடிஎஃப் ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் எல்லாம் நம்மளுக்கு வரல. ஓகேங்களா? இன்னொரு வீடியோல நம்ம இமேஜ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டெக்ஸ்ட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப்ல இருந்து. ஸோ பிடிஎஃப்ல வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம அசர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேர்ட் குடுத்து அந்த வேர்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அசர்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டிஜிட்டல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம அசர்ஷன்ஸ்ல இங்க பாருங்க அசர்ட் குடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல டிஜிட்டல் இன் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்ல வந்து டிஜிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அசர்ட் பண்றோம். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ இல்லையா? ஸோ அசர்ஷன் ட்ரூவா இருந்தா நம்மளுக்கு அசர்ஷன் எரர் வந்து வராது. ஸோ நான் இப்ப ரன் பண்றேங்க. ஸோ இங்க பாருங்க ரன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு எரர் எதுவும் வரல. ஏன்னா அந்த டிஜிட்டல் வந்து இருக்கு. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் நான் சாராவியூன்னு குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஃபெயிலியர் கேஸ் வந்து குடுக்கலாம். ஸோ சாராவியூ வந்து இந்த டாக்குமெண்ட்ல இல்ல இல்லையா? ஸோ பாருங்க இப்ப நான் அது வந்து ரன் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு அசர்ஷன் எரர் வந்திருக்கு. இங்க பாருங்க சாரா வியூ இன் டெக்ஸ்ட். சோ இந்த சாரா வியூ இன் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இல்ல. சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 1 பேஜ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். 0th பேஜ்ல இருக்க டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு அசர்ஷன் எரர் வந்து வந்திருக்கு. சாரா வியூ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்ல இல்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இது ரொம்ப ஈஸி தாங்க. PyPDF2 லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல இருக்க PDF ரீடர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ அதுல வந்து ஃபைல் லொகேஷன் நம்ம குடுத்துருக்கோம். சோ நம்ம ரீட் பண்ணிடுறோம். சோ அதுல எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதோட லென்த் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சோ இப்ப நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த பேஜஸ் வந்து நீங்க குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேஜஸ்னா பேஜ் 0 குடுத்தீங்கன்னா பேஜ் 0 அதாவது ஃபர்ஸ்ட் பேஜோடது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். பேஜ் 3 ஓடது வேணும்னா நீங்க பேஜ் 3 குடுத்துக்கலாம். சோ அது மாதிரி வந்து பேஜ் நம்பர் குடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மட்டும் தான் இப்ப வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்க. சோ அதுல வந்து நம்ம அசர்ஷன்ஸும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.